ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சுகன்யா. நான் இன்னைக்கு நம்ம காவேரி எலக்ட்ரானிக் சிட்டி நடத்துகிற யூடியூப் குக்கிங் காம்படிஷனில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு 4 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். கரம் மசாலா, டொமேட்டோ சாஸ், கேபேஜ், கேரட், ஆனியன் அண்ட் கேப்சிகம், ஃபைனலாக ப்ரெட் எடுத்திருக்கேன். வீட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். அண்ட் பாயில்டு எக்கு வந்து நல்லா சாப் பண்ணிக்கலாம். அது நல்லா பொடுசாக இருந்துச்சுன்னா தான் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நல்லா அது சாப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். சாப் பண்ணி வச்சுருந்த எக்கை ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், கேபேஜ், கேப்சிகம் அண்ட் கேரட், ஸோ வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் ஓகே, அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கரம் மசாலா, டொமேட்டோ சாஸ், சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டை வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு இது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரெட்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஓரம் இருக்கிற அந்த கார்னர் சைடு இருக்கிறத எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துறேன். அந்த ப்ரெட்டை வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கணும். சீஸ் லேயர் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி திக்னஸ் கம்மியாக இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது ஒரு பவுலில் எக் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டஃபிங் வந்து எந்த ஷேப்பில் வேண்டாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ரோல் டைப்பில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ப்ரெட் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மேலே வந்து எக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது டேஸ்ட் கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதேமாரி எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் எக் ரோலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 3 to 4 மினிட்ஸ் நல்லா இதை வந்து குக் பண்ண விடணும். அப்போ தான் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். நல்லா திருப்பி போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ப்ரெட் எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இந்த ப்ரெட் எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஸ்பைசியாகவும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஃபைனலாக இந்த காம்படிஷனை வின் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க தேவை. ஏன்னா வியூஸ் அண்டு லைக்ஸை பேஸ் பண்ணி தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஐ ஹோப் யூ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நம்பரே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.